பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக கஜலட்சுமி மேம் ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்கொள்ள போறாங்க? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேலை ரீதியான தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் முன்னாடி வேலை ரீதியாக தொந்தரவு கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துலாம் ராசி சுக்கிரனோட வீடு இல்லை, அவங்க டபுள் வேலையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, பிஸ்னஸும் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது வேலையா பிஸ்னஸான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்து ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது அவங்களுக்கு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 7-8 மாதம் அவங்களுக்கு வேலையில் சில டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை இன்றைக்கி முடிக்காமல் நாளைக்கு பண்ணுறேன்னு தள்ளி போடும்போது மேனேஜர்கிட்டேயோ இல்லை மேலே அதிகாரிக்கிட்டேயோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடையூறு அப்படின்றது வந்திருக்கும். சிலருக்கு ப்ரொமோட் இல்லை ப்ரொமோஷனே வராமல் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த 138 நாள் அப்படின்றது 139 நாள் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு நல்ல ப்ரீதிங் பீரியடாகவும் இருக்கும். அவங்க எதிர்பார்த்த வேலையில் நல்ல ஒரு வெற்றியும், வேலையில் ஒரு ப்ரமோஷனும், அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமும் இல்லை. நிறைய பேர் வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் இந்த துலாம் ராசி நேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் கிட்டலாம் வேர்ட்ஸ் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கெல்லாம் பேசும்போது அது ரீதியான நிறைய சிக்கலை அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் கடன் ரீதியான சுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃபிங் பாயிண்ட் ஆகி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்தோ இல்லை ஏதோ அதை கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு ஆரம்ப கட்ட நோய் அப்படி ஏதோ ஒன்று நோய் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு ஒரு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க, இது ஆரம்ப கட்டம் தான், சரியாயிடுச்சு, இல்லை இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, சீக்கிரமாக முடிவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பொதுவாகவே இந்த துலாம் ராசி நேயர்கள் எதில் ரொம்ப கவனம் இருக்குன்னா, வேலை ரீதியான பிரச்சனை, வேலையில் வேலை செய்ய இடத்துல ரொம்ப கவனம் வேணும். அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையிலையும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம் வேணும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக அருண்குமார் சார், நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் காத்துட்டு இருக்கு? ஸோ துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைகிறதுனால உடல் சோர்வு, மன சோர்வு உங்களுக்கு நிச்சயமா இந்த வக்ர சனி காலகட்டங்களில் நீங்க போகுதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியல சார், நிறைய மன உளைச்சல், குழப்பம். துலா ராசிக்கு பெரிய விஷயங்களே என்ன பெரிய பாதிப்பை கொடுக்குதுன்னா, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டது நீங்கள் மட்டும்தான். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எங்கு நிராகரிக்கப்பட்டதோ, உங்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை கூப்பிட்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அடுத்த 4 மாத காலம் இருக்கும். சார் குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை சார், சந்தோஷமே இல்லை சார், ஏதாவது ஒன்று போனால் ஒன்று கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம் வர்றதெல்லாம் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், நிம்மதியை கொடுக்கும். நான் நல்லவருங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கல, எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், நான் அவரை புரிஞ்சுக்கல, இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் கடவுள் அருளோடு சரியாக போகிறது. குறிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பல பிரச்சனைகள் சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலன் பெற்று தரக்கூடியதாக இருக்கும். சார் கடன் வாங்கிட்டு அடைக்க முடியல, அல்லது பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடியில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், அதிலிருந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்குமான்னா நிச்சயம் இந்த 4 மாதம் உங்களுக்கு பெரிய தீர்வை தரும். உடல் சோர்வு, மன சோர்வுன்றதை ஆரம்பத்திலே சொன்னேன். ஏற்கனவே நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னா கூட இப்போ டெஸ்ட் எடுத்து பாருங்கள், எல்லாம் அற்புதமாக சரியாயிருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து துளாராசிக்காரர்கள் இழந்த பட்டத்தை, பதவியை, பொறுப்பை, புகழை இந்த குருவினுடைய உச்சகுருவும் சனியினுடைய வகரகதியுமே உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. ஏன்னா நவம்பர் மாதத்துக்குள்ள ஒரு பட்ட மாற்றம் வரும், பதவி மாற்றம் வரும், பெயர் மாற்றம் வரும், புகழ் மாற்றம் ஏற்படக்கூடிய அனுகூலம் உண்டு. ரொம்ப குறிப்பாக 3வது நபர்களால் இருந்து வந்த பல அழுத்தங்களுக்கு, தடைகள் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு உங்க வாழ்க்கைக்குரிய சரியான பாதையை நோக்கி போறீங்க. இந்த வக்ர சனியினுடைய காலகட்டங்களில் வீடு, வாகனம், தொழில், மற்ற எந்த விஷயங்கள்லாம் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ
அத்தனை விஷயங்களும் 100 மடங்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்க போகிறது. எந்த ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 10ல் உச்ச குருவினுடைய தாக்கம் துலா ராசிக்கு இருக்கிறதுனால பொதுவாக 10ல் குரு வந்துச்சுன்னா வேலை தொழில் சார்ந்த இடங்களில் ஏதாவது சில அழுத்தங்கள் இருக்கும். உச்சகுரு ஆகா ஓகோன்னு 1000 நானே சொன்னாலும் தயவு செஞ்சு வேலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த ஒரு சில விஷயத்தில் மட்டும் நிதானமாக இருந்தால் போதும். ஸோ எந்த வழிபாடை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை இந்த வக்கர சனியில் தெளிவடையுன்னு சொல்லி பார்த்தா, வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு 2 விளக்குகளை ஏற்றி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பல திருப்பங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். சிறப்பு. மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் விலக போகிறது இந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நம்மளுடைய ஹரிஷ் ராமன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில? துலா ராசி நண்பர்களுக்கு முதலாவது விஷயமாக டெய்லியும் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது அத்தியாவசியம். நிறைய பேருக்கு வேலையில் ரோல் சேஞ்ச் ஏற்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு புது பேங்க்குக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. நிறைய பேருக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இந்த வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனை, ஆடிட்டருடைய தலையீடின் காரணமாக நிறைய பேருக்கு இந்த புது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, நிறைய பேருக்கு புது லோன் அப்ளை பண்ணி தட்டி போயிருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கிடைக்கும். எதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சமாச்சாரமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய வயிறு பகுதி, பேக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், இன்னல்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிங்க, உடனே எமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் தான் பிரச்சனைங்கிறது மற்றவங்க குறியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே உங்களுடைய ஆலோசனைகளுக்கு எட்டவில்லைன்னா ஒரு நல்ல அட்வைசரை வச்சுக்கிறது. வீட்டில் பெரியவங்களே அட்வைசராக இருக்கலாம், ஆனால் நமக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க அட்வைஸ் தப்பாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் நல்ல ஒரு நட்புறவு மேம்படுவதுங்கிறது அத்தியாவசியம். கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அதில் தட்டி போகிறது, இல்லை இப்போ வேணாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த சலிப்புத்தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மெயினாக மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ, எழுதியிருக்கீங்களோ, கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய வெற்றியை காணக்கூடிய, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல சீட்டு கிடைக்கும். ஆனால் 3rd கவுன்சிலிங் அதுக்கும் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். செல்லப்பிராணிகளை செல்லப்பிராணியாக வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே செல்லப்பிராணி இருந்ததுங்கிற பட்சத்தில் ஒன்று ஹஸ்பண்ட் இல்லை கணவர் தூரமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாங்க. அடுத்தபடியாக மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டுடலாம். இவங்கெல்லாம் சொன்னபடி எல்லாமே கிட்டும், ஆனால் குழப்பங்கள் நிறைய இருக்கும், ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேலஞ்சஸ்லேருந்து எப்படி அவங்க மீண்டு சாதனைகளை புரிய முடியும் துலாம் ராசிக்காரர்கள்? இத்தனை ராசியில் ஒரு வித்தியாசமான ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்காரங்க. இவங்க எப்போவுமே பிறரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஒரு ஆர்த்தோ டாக்டர் அங்கேருந்து நடந்து வரும்போது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்து வரும்போது உண்மையாகவே அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அழகாக உள் மனசு நிறையா வேலை செய்யும். இன்ட்யூஷன் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்யூஷன் அவங்களுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் என்ன எப்படிங்கிறது அவர்களுக்கு ஈஸியாக புலப்பட்டுரும். இவங்களை பொறுத்தளவுக்கு கெட்டதை நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இவர்களை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. தன்னுடைய குழந்தையை பற்றிய கவலைகள் இருக்கும். வீட்டில் ஏதேனும் ஒரு விஷயங்கள்னால் ஒரு விசேஷம் இல்லையேங்கிற கவலைகள் இருக்கும். துளாராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள், பண விஷயங்களை பற்றி சிந்தனைகள். ஒரு தொழில் பண்ணுறேன், தெரியாத தொழிலுக்கு முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் சில கூட வேலை செய்கிறவங்களுடைய பேச்சை கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்க யார் எதிரி யார் நல்லவங்கிறது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். அடாடாடாடாடா இவங்களா அப்படின்னு பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். ஆனால் எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் இவங்க பார்த்துட்டு வந்தங்காட்டி அந்த கடைசி நேரத்துக்குள்ளே இவங்க அப்படியே அழகாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துளாராசியை பொறுத்தளவுக்கு மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ விஷயங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, பொதுவாக இந்த காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கேயும், அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கேயும் சொல்லும்பொழுது அது காது கொடுத்து கேட்கக்கூடாது. காசிப்ஸ் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு.
ஆனால் பின்னாடி அது கத்தி மாதிரி நமக்கே திரும்பி வரும். துளாராசியை பொறுத்தளவுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறவர்கள் 1க்கு 100 முறை அவங்களுடைய வெல் விஷஸ்கிட்ட கேட்டுண்டு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம், போகக்கூடிய கோயில், சென்னையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. நன்றிகள். ஸோ மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் எதை செய்தாலும் 1க்கு 10 முறை யோசித்து செய்யுங்கள், செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.